Welcome back to our channel Drizzling Beauty Care. ஸ்கேல்ப்ல ஏற்படக்கூடிய இச்சினஸை ரிமூவ் பண்ணி dandruff ப்ராப்ளம் லைஸ் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி ஹேர் நல்லா ஸ்மூத் ஆக்கிறதுக்கும் அண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் இந்த வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த எஃபெக்டிவான பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் யூஸ் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடிய முக்கியமான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் ஃபிங்கர், அதாவது வெண்டைக்காய். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் நல்லா ஸ்கேல்ப்பை வந்து மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்கும் அண்ட் டேண்ட்ரஃபை நல்லா ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சில பேருக்கு ஸ்கேல்ப்பில் நிறைய இச்சினஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப அரிப்பு ஏற்படும். அந்த மாதிரி உள்ளவங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இந்த வெண்டைக்காவை வச்சு ஒரு பேக் ரெடி பண்ணி நீங்கள் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இச்சினஸ் எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகிறது விசிபிளாக பார்க்க முடியும். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூட கிரைண்ட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 குழிக்கரண்டி அளவுக்கு வந்து நான் கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். தயிரில் இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருக்குது ஹேர் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாகி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ இது கூட நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வடிகட்டிட்டு கூட அந்த இதை மட்டும் நீங்கள் வந்து ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். சைனஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம், 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம். இல்லை உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உடனே வாஷ் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது ஷாம்பு எதுவும் போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி கூட வாஷ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம செம்பருத்தி இலை தலைக்கு தேய்க்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எஃபெக்டிவான இந்த பேக்கை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ட்ரை பண்ணுங்கள். இப்படி பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைனாலும் வெண்டைக்காவை தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கூட நீங்கள் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.